பாடுவார்கள். அவர்களிலே மிகவும் இளமையானவர், மிகவும் இனிமையானவர், தேவார பாடல்களை நாடெல்லாம் சென்று பாடிய பெருமைக்கு உரியவர் திருஞான சம்பந்தர். அந்த சிவனே செல்வனாக திருஞான சம்பந்தனாக வந்து தேவார பாடல்களை எல்லாம் உங்கள் முன் பாடியது வருண் கோபால். இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த பெருமைக்கு உரிய தாயாக நடித்த பகவதியாக நடித்தது ஹிரண்மயி தேவர். தந்தை மகத்தாற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த பெருமைக்கு உரிய சிவபாத இருதயராக நடித்தது ஜனனி காந்தி. பாண்டிய மன்னனின் பத்தினியாக மாதவ செல்வி மங்கையர்க்கரசியாக இங்கு வந்து இறைவனுடைய திருவருளை பெற்று மன்னனினுடைய வெப்ப நோய் நீங்குவதற்காக மிகவும் உதவியாக இருந்த மாதரசி மங்கையர்க்கரசி பல்லவி கிருஷ்ணமூர்த்தி. மங்கையர்க்கரசியினுடைய அமைச்சராக வந்து மங்கையர்க்கரசியை இங்கு அறிமுகப்படுத்தியது சிந்து கிருஷ்ணமூர்த்தி. இறைவனுடைய தூதுவனாக வந்து முத்து பல்லக்கையும் முத்துக்குடையையும் அம்பலவாணன் அருளினான் என்று உங்களிடம் தெரிவித்த மாணவி வித்யா கோபால். தென்னாடுடைய சிவனாக எந்நாட்டவர்க்கும் இறைவனாக அகிலத்தை ஆண்ட அன்னையாக சிவனாகவும் பார்வதியாகவும் வந்து உங்களுக்கு ஆசி அருளியது கிருஷ்ணா கிருபா இருவரும். அடுத்த வாரம் மகா சிவராத்திரி வருகிறது. முன்னதாகவே வந்து தமிழ் சங்கத்தில் உள்ள அன்பர்கள் அனைவருக்கும் தங்களுடைய ஆசையை இங்கே அருளுகிறார்கள். சிவனும் அகிலத்தை ஆளுகின்ற பார்வதியும் இங்கே.